Hey, hi guys. Welcome to We Talk Cricket. India tour of Australia. அதோட ஒயிட் பால் வெர்ஷன், அதோட ஓவரால் அனாலிசிஸ் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் ஃபுல் ஹவுஸ் டுடே. ஸோ ஹாய் சஃபி, தாரிக் அண்ட் ஹரி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அனாலிசிஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ பிக் பாம் தான். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு பண்ணும்போது சில நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து எடுக்க முடியும். பட் இந்த ஸ்குவாட் அனாலிசிஸை பொறுத்தவரையும் தேர் ஆர் சம் டாபிக்ஸ், அதோட பெர்ஸ்பெக்டிவ், அதோட ப்ராசஸ் அண்ட் ரோட் மேப் தான் இதுல ஓவராலா வந்து நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு செலக்டர் பிளேம் பண்ற மாதிரி இல்லாம ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ், செலக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுமே அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் நியூஸ், ரோஹித் கேப்டன்ஷிப்ல இருந்து வெளில வந்து போயாச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ லைக் பாசிங் த பேட்டன் டு சுப்மன் கில் எல்லாம் ஓகே. லைக் நீங்க ஃபியூச்சரை பாக்குறீங்க, ப்ராஸ்பெக்டை பாக்குறீங்க, எல்லாம் ஓகே. பட் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் 2 ஐசிசி டிராஃபி பேக் டு பேக் ஜெயிச்சு கொடுத்தவருக்கு லைக் ஒரு ட்விட்டர்ல போடுற போஸ்ட்ல வந்து லைக் கேப்டன்சி சாக் பண்றதுன்றது எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோவா வந்து தான் ஜஸ்டிஃபை பண்ணுது. ஏன்னா இப்படி ஒரு லெஜெண்டு, ஒரு ஒயிட் பால் லெஜெண்டு, 3 டபுள் செஞ்சுரி அடிச்சவர், கேப்டன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அஃபிஷியலா வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ இல்லாம எதுவுமே இல்லாம இப்படி அனௌன்ஸ் பண்றதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அந்த 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு 10 kg வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி அபிஷேக் நாயரோட ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து பேக் ஆஃப் த இதில் பண்ணதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ரோஹித் சர்மாவும் அவருக்கும் சரி, ரோஹித் சர்மா ஃபாலோ பண்றவரோட ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு ஐசிடி ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ரோஹித் சர்மா த்ரூ அவுட் இஸ் கரியர்லயே வந்து பெருசா அவர் எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா பாதி விதத்துல அன்பேரா தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து பிஆர் அது இதுன்னா தள்ளி வச்சிடலாம். ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அந்த அகைன் இது போஸ்ட் போட்டிருந்தோம். 2011 வேர்ல்டு கப்ல வந்து சீனியர்ஸுக்காக ஒரு ஸ்டாக்டா இருக்கும் பேட்டிங் லைனப். அதனால வந்து ஹி ஹேட் டு பேவ் த வே. ஃபார்ம் ஒரு கன்சர்ன், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2013ல இருந்து 50 ஓவர் ஸ்குவாட்ல எல்லாம் வந்து ரெகுலரா இருப்பார் ஃபீச்சரிங். 2015ல எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்டு கப், 2019ல அகைன் சொல்ல வேணாம். இதெல்லாம் விட்டுட்டு கேப்டன்சி ஹேண்ட் ஓவருமே வந்து என்னதான் ஒரு சக்சஸ்ஃபுல் வந்து ஐபிஎல் கேப்டனா இருந்தாலும் அவருக்கு வந்து விராட் வந்து கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ற வரையும் ஹி ஹேட் டு வெயிட். அகைன் இது வந்து ஒரு ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியரா தான் ரோஹித்துக்குமே இருந்திருக்கு. அப்படி கொடுத்துட்டும் ஹி டிட் வெரி ஃபியூ லிட்டில், ரொம்ப தப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 2022ல வந்து எல்லா கேப்டனுமே வந்து எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்டும் ஜெயிச்சது இல்லை. 2022ல வந்து ஒரு வேர்ல்டு கப் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி போறப்போ இந்தியா இந்த விதத்துல வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லும் போது என்டையர் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி அடுத்த டோர்னமெண்ட் போறப்போ ஒரு டீமே ஒரு ரீமேம் பண்ணி, இப்போ எப்படி வந்து ஒரு இங்கிலாண்டை வந்து நம்ம பெருமையா பேசுறோமோ 2015ல இருந்து 2019, அதே மாதிரிதான் ரோஹித் வந்து ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் கொண்டு வராங்க. அதுவும் இம்மீடியட் வேர்ல்டு கப். அட்லீஸ்ட் இங்கிலாந்து ஹேட் 4 years டு பில்ட் தட் ஸ்குவாட். இன்டென்ட்டை வந்து கொண்டு வந்து 2023ல ஒரு டீமுக்காக அவர் அப்ரோச் மாத்தி ஹீ கேன் ஈஸிலி 50 ஓவர் வேர்ல்டு கப்னாலும் ஹீ குட் ஈஸிலி வந்து அவர் வந்து ஸ்டாட் பேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல வந்து டீம் வந்து இப்படி ஆடணும். அவர் வந்து ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிளா போய் எப்பயுமே டீமுக்காக அடாப்ட் பண்ற ஒருத்தர் 2023ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் மட்டும் தான் தோத்துருக்கோம். 2024 எல்லாமே வின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேப்டன், அதுவும் வந்து இப்போ நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா ஏஜ் வந்து இஸ் ஜஸ்ட் அ நம்பர். as long as you are producing results it shouldn't mind. இப்போ வந்து கௌதம் கம்பீரா இருக்கட்டும் சரி, சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாம் ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர்ல வந்து தியர் நம்பர்ஸ் ஸ்டார்டட் டிப்பிங் அ லாட். அதனால மட்டும்தான் டீம் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. வேறஸ் ரோஹித் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப்டர் எஸ்பெஷலி ஆஃப்டர் 35லாம் வந்து ஒரு செம்மையான கன்சிஸ்டன்ட் ஆகும். இப்போ லாஸ்டா நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்ல கூட ஹி வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மேன் ஆஃப் த மேட்ச் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்க ஒருத்தரை வந்து டக்குன்னு சாக் பண்ணி போறது வந்து எந்த விதத்துல வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கிறது ஒரு பாயிண்ட். அதுவும் இல்லாம இப்போ கில்லுக்கு கேப்டன்சி கொடுத்ததுமே வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் வந்து எப்பயுமே ஹோம்ல தான் வந்து ஒரு கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் வந்து டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கும். இப்போ 20 ODIs எல்லாமே ரைட்டான டைமிங். பட் ஐ ஃபீல் இட் இஸ் ஸ்டில் அன்ஃபேர் ஆன் ரோஹித் சர்மா. ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கேப்டனை வந்து சாக் பண்ணது வந்து ஐ ஃபீல் இட் இஸ் வெரி அன்ஃபேர். எனக்கு வந்து சாக்கிங்ன்றதை விட்டுட்டு நான் பேசிக்கா இதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னா, ஆஸ் அ கேப்டனா யூ வில் ஹாவ் 1 வேர்ல்டு கப், 1 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்ட் கப் 2 years ரெண்டு, அந்த 2 yearsல வரதுனால 2 T20 வேர்ல்ட் கப் வரும். அவ்வளவுதான் ஃபிக்ஸ்ட். இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி விராட் கோலிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மாக்கும் அதுதான் அப்படின்றதுதான் நான் அதை பாக்குறேன்.
So Rohit Sharma had a chance of World Cup. Rohit Sharma had a chance of Champions Trophy. Rohit Sharma had 2 shots of T20 World Cup. அப்படின்றது அவங்க செக்மெண்ட். இது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் எனக்கு இங்க என்ன ப்ராப்ளமா வருதா, கம்யூனிகேஷன் இருந்துச்சா ரோஹித் சர்மாக்கு இது அப்படின்றதுதான் பாயிண்ட். ஸோ கம்யூனிகேஷன் கிளியரா இருந்து அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணியிருந்தா இட் வுட் பி a smooth transition. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐபிஎல்லையுமே நம்ம மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நடுவில் வந்ததுமே இதுதான் சொல்லுவோம். அந்த டிரான்சிஷன் வந்து எவ்வளோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை மாஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்றது தான் எனக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லைக் இந்தியா வந்து இதுக்கப்புறம் இப்படிதான் போக போகுது. இப்போ சுப்னம் கில்லாவே இருக்கட்டும், கில்லுக்குமே ஒரு பிளென்டி ஆஃப் சான்சஸ் தான் கொடுக்கப்படும். அந்த சான்சஸ்ல ஹி ஹேஸ் டு ப்ரூவ், இல்லைன்னா அகெயின் தே வில் மூவ் ஆன்ன்றது எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. பட் த கம்யூனிகேஷன் ஷுட் பி கிளியர் when it comes to இந்தியன் கிரிக்கெட் அண்ட் இட்ஸ் ஃபேன் பேஸ்ன்றது தான் என் பாயிண்ட். ஸோ இப்போ தாரிக் சொன்னதுமே எடுத்து நான் சொன்னாலுமே ஆஸ் அ ரோஹித் சர்மா ஃபேனா வந்து என்ன கேட்டா, ஆஸ் அ பிளேயர்ஸ் கெட்டிங் ஓல்டர்னும் போது அவங்க பீக் வந்து குறையும். தோனியுமே என்ன சொல்லுவாங்கன்னா, தோனி வந்து அவரா வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. The reason why he came out of the segment now because his form is dipping. அதனால he can't be in the main leadership role and Virat Kohli is speaking at the time. அப்படின்னும் போது தோனி has to himself step down, Virat Kohli has to update ன்றது பாயிண்ட். இங்க நான் சுப்னம் கில்ன்றது கேமுமே அஹெடா போயிருச்சு. தோனியோட கேம் அப்ப வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டீமாவே கொஞ்சம் வந்து பேக்வர்டா தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் இவங்களே எடுத்துக்கிறாங்க. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இருக்க பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஏன் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இன்னும் கூடவே அவருக்கு 38 ஆக போகுது, ஸ்டில் வை தேர் ஆர் பீப்புள் ஸ்டில் டெல்லிங் 2027 வேர்ல்ட் கப் வந்து ரோஹித் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஆஸ் இட்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஹி வாஸ் ஸ்பீக்கிங், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஹி வாஸ் ஏபிள் டு கம்பீட் வித் மாடர்ன் பிளேயர்ஸ். எப்படி இன்டென்ட் கொண்டு வராங்களோ ஹி வாஸ் ஏபிள் டு டெலிவர் இட். அண்டர்ஸ்டுட் இட் இஸ் 20 கேம்ஸ். அவர் ரொம்ப கேப் ஆடுவாரா ஆட மாட்டாரான்றது டவுட். பட் பாயிண்ட் என்ன, 20 கேம்ஸ்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் 1 year. 2025 இட்ஸ் முடிஞ்சிருச்சு. 2026 இஸ் ஜஸ்ட் 1 year. And then 2027 World Cup ரோடுக்கு வந்திருக்கும். There is a lot of chances that Rohit Sharma can pull it off. What if Rohit Sharma and Virat Kohli நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா it will be a double dhamaka for India. Like நல்லா ஆடிட்டாங்கன்னா, இப்போ இந்த 1 year ஒரு கேம்ப்லாம் நீங்க போடுறீங்க. What if this 2025 20 ODIs, what if his performs well? Rohit Sharma with bat as well as captaincy would have been a much more thing and it would have added more experience in South Africa. And South Africa என்ற ஒரு ஊருக்கு it would have added more டைட்டில்ன்றதா என் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு வந்து என்னன்னா, ஐ மீன் செலக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். ஒரு 4 வருஷம் பண்ணக்கூடிய ஒரு இது அப்படின்ற மாதிரி இல்லாம இது 2 years தான் இருக்குன்னா, இது எப்படின்னா 50-50 மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இந்த மெயின் மேட்ரு ஏன் வந்து ரோஹித் வந்து டிசர்வ் மோர் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன்னா, எந்த விதத்துல வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கேப்டனா இருக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி 112 which is second best ever in a history. அதுல வந்து நீங்க மெயினா பார்த்தா அதுக்கு மேல இருக்கிறது வந்து பிரெண்டன் மெக்லம். அவர் வந்து அந்த 2015ல வந்துட்டு மொத்த வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்க வச்சார் அந்த வேர்ல்ட் கப்ல. அது மாதிரி ரோஹித் சர்மா வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப்ல மொத்த வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்க வச்சாரு. அதே மாதிரி மோர் ப்ரெஷர் இருந்தது இந்தியால. நீங்க வந்து நியூசிலாந்துல பார்த்தா ரக்பி மாதிரி ஒரு ஸ்போர்ட்ல தான் இருக்கும். பட் இங்க வந்து கிரிக்கெட் நீங்க வந்து ஃபெயிலியர் ஆனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு இருக்கிற சமயத்துல வந்து அதே மாதிரி பார்த்தா இதுல மெயின் மேட்டர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஹையஸ்ட். கேப்டனா இருக்கும்போது இவ்வளவு ஹையஸ்ட்ன்றதுமே பிரெண்டன் மெக்லம் கீழே. அப்ப எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவரோட விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்தவர் ஆடி இருக்காருன்றது ஒரு ஃபேக்டர். இன்னொன்னு இதை வந்து அவங்க இன்னொரு மாதிரி வந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம். என்னன்னா, ஓடிஐ தான் ரொம்ப லீஸ்ட் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் இந்த 2027 வேர்ல்டு கப் வரையும். ஏன்னா 2026ல T20 வரப்போது. நீங்க மோஸ்ட்லி பும்ராவை நீங்க ஓடிஐல ரெஸ்ட் பண்றீங்கனாலே ஓடிஐன்றது உங்க ப்ரிஃபர்ட் ஃபார்மேட்டே இல்ல. வேர்ல்ட விட்டுருவோம், இந்தியாக்கே கிடையாதுன்னும் போது நீங்க ரோஹித் சர்மா கேப்டனா வச்சிருக்கிறதுல எத்தனை மேட்ச் ஆடிட போறீங்க? ஆஸ்திரேலியால 3 மேட்ச், T20 5 மேட்ச் ஆடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட நியூசிலாந்தோட இஃப் ஐம் நாட் ராங். அதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் இருக்குன்னு சொல்லி தெரியவே தெரியாது. அவங்க ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவாங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸை வந்து செலக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஆட போறாங்க. அதே மாதிரி வயசு ஆயிருச்சுன்னா ஸ்பேஸ் வந்து அதிகம். கேம்ஸே 9 கேம்ஸ் தான் இருக்கு. ஐம் ஜஸ்ட் சேயிங் 9 கேம்ஸ் தான் இருக்கு. இந்த வருஷம் முடிஞ்சு ஐபிஎல் வர வரை 9 கேம், அங்கிட்டு ஒரு 14 கேம். அதுல அந்த 14 கேம் இர்ரெஸ்பெக்ட் அது மேட்டரே கிடையாது. ஏன்னா கப்படிச்சாச்சு விராட் கோலி. நான் சொல்றேன் ரோஹித் சர்மாக்கு வந்து பார்த்தா ஹி இஸ் ஆல்சோ டசன்ட் கேர்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா டீம் இஸ்
அங்கேயுமே டிரான்சிஷன் ஆறதுனால அவர் ஆடலைனா கூட ஐபிஎல்ல வந்துட்டு மேபி ஃபேன்ஸ் தான் இதா இருப்பாங்களே தவிர மும்பை மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெருசா அவர் மேல இது போடுறதுனால ரோஹித் சர்மா வந்துட்டு பண்ணிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லணும்னா 2011ல சச்சின் டெண்டுல்கர் வந்து இதே மாதிரி தான் வந்து ஐ எம் நாட் கம்பேரிங் த பிளேயர்ஸ் ஹியர், இங்க அப்படியே சுச்சுவேஷனை வந்து நான் கம்பேர் பண்றேன், ஏன் இது டிசர்வ் மோர்ன்றதுக்காண்டி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Sachin Tendulkar has played just 38% of actually ODI games before 2011ல வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி. சோ அந்த வேர்ல்ட் கப் முன்னாடி 38% கேம்ஸ் தான் வந்து ஆடி இருக்காரு. ஆனா 10 கேம்ல 4 கேம் தான் ஆடி இருக்காரு சச்சின் டெண்டுல்கர். அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிருக்காங்க. அவர் ஆடின கேம்ஸ்ல 60 ஆவரேஜும் வச்சிருக்கனால அவர் பொசிஷனும் வந்து 11ல வந்து கொஸ்டினுக்கு இல்ல. இப்ப நான் போட்டுற ஸ்டாட்ல இருந்து 2 விஷயம். ஒண்ணு, கேப்டனா இருந்தா ரிஸ்க் எடுக்கிறாரு ரோஹித் சர்மா. இப்ப நீங்க பிரஷர்ல போடுறீங்க. ஒரு ரொம்ப ஓல்டிய நீங்க வந்து என்ன போடுறீங்கன்னா டீம்லயே ஓல்டஸ்ட் பிளேயரை வந்து பிரஷர் போடுறீங்க. இப்ப அவர் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா யூ ஆர் நாட் எக்ஸிக்யூட்டிங், யுவர் ஸ்கில் இஸ் டிராப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த சச்சினுக்கு வந்து என்னாச்சுன்னா கண்ணு தெரியாதுன்னு ஒரு கதை ஒண்ணு ஒரு புருடா ஒண்ணு போயிட்டு இருந்தது, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இங்க ரோஹித் சர்மாக்கு வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வச்சு பிரஷர் போடுறாங்க. இப்போ ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோஹித்துக்கு பர்சனலா பார்த்தா பிரஷர். இப்போ அடிக்க போய் நான் அவுட் ஆயிட்டானா ஜெய்ஸ்வால் இருக்கான் அப்படின்னும் போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துருது. டாப் ஆர்டர்ல வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து 11லே பிரஷர் இங்க வந்து வந்துன்றதுனால அவரால் ரிஸ்க் எடுக்க முடியுமான்ற ஒரு கொஸ்டின்மே வந்துட்டு இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ரோஹித் சர்மானால ஈஸியா கேரி ஆன் பண்ணி 2027 வரையும் போயிருக்க முடியும். சரி, ஓகே, செலக்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து தந்துட்டாங்கப்பா, ரோஹித் அப்பா வேணான்னாரு. ரோஹித் 2027ல நான் கேப்டன் பண்ணி கப் அடிக்கணும்னு அவர் தெளிவா இருந்தாரு, சாம்பியன் ஸ்டாப்பை அடிச்சோனே. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டை வந்து நம்ம இந்த லெவலுக்கு தான் வந்து ட்ரீட் பண்ணுவோன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சுத்தமா பிடிக்கல. இட் ஷுட் ஹவ் பீன் லெஃப்ட் டோட்டலி டு ரோஹித் சர்மா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓடிஐ. ஸ்ட்ரெயிட் அவே ரோஹித் அண்ட் விராட்டோட ரோட் மேப்பை பத்தி வந்து பார்த்தலாம். இப்ப நம்ம ரோஹித்தை வந்து டச் பண்ணிட்டோம். விராட் இஸ் அ ஃபிட்டஸ்ட் பிளேயர் கோயிங் அரௌண்ட், நோ டவுட் அபவுட் இட். பட் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே எல்லாரும் கேள்வி கேட்டது என்னன்னா, ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து எப்படி போச்சு, அதுக்கேற்ற ரிசல்ட் தான் வந்து கரெக்டா இருக்காங்களா? இந்த கேள்வி வர்றதுக்கான மெயின் மேட்டர் என்னன்னா, இவங்களோட ரோட் மேப் வந்து கிளியராவே இல்லைன்றதுதான் வந்து தெரியுது. 2027 வரை ஆட போறாங்களா இல்ல வந்து என்ன ஓவராலா வந்து அவங்களுக்கு பிளான் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் வந்து புரியல. சோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ரோஹித் அண்ட் விராட் இஸ் தே ஆர் அன்கிளியர். ஒரு டீம் நம்ம எப்பயுமே வந்து சொல்லுவோம், இப்போ சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 5 ஆடுறாருன்னா இப்பதான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அப்பதான் வந்து ஓமனோட ஒரு 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 அடிக்கிறாரு. ஆனா அது வரையும் ஒரு கொஸ்டின் வந்து அதே மாதிரி இங்க ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் கெரியர்ல இந்த மாதிரி வந்து கிளாரிட்டி இல்லாம விடுறதுன்றது ஒரு பெரிய ஒரு இதா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து திருப்பி போய் டொமஸ்டிக்ல வந்து போய் ஆட முடியுமா, அவங்க ஆடிதான் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாருமே வந்து சொல்ற மாதிரிதான் இட் இஸ் ஆல்வேஸ் ஆர் யூ இன் டச் அப்படின்ற கேள்வி வந்து வந்துட்டே இருக்கும். 10 மேட்ச் 12 மேட்ச் தான் மொத்தமா ஆடுறீங்க, 2 வருஷத்துக்கு போதுமா அப்படின்னு. இல்ல இதுதான் நீ சொன்னதுதான் நான் திருப்பி எடுத்துன்னு சொல்றேன். ஸோ ஓடிஏன்ற ப்ராஸ்பெக்டே நீங்க மெயினா எடுத்துக்கல, மும்பாவே நீங்க ஸ்குவாட்ல எடுத்துக்கலங்கும் போது வாட் இஸ் தேர் அதுல இதுல பெருசா நீங்க என்ன எடுத்துக்க விராட் கோலி ரோஹித் ஆடுறதுனால இதை நீங்க டிபெண்ட் பண்ணி வேர்ல்ட் கப் போவீங்களா? தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் இல்லடா. இப்போ நான் என்னன்னா ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஓகேவா? நீங்க மேட்சஸ் வச்சு பாத்துருந்தீங்கன்னா தாரிக் சொன்ன மாதிரி ஹி இஸ் த மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்ம்டு பேட்ஸ்மேன், ஓகேவா? லாஸ்ட் மேட்ச் வச்சு பார்த்தோம்னா ஓடிஐ மேட்ச்ல அப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா இப்போ ரோஹித் சர்மா தானே உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு டீமோட டாப் பிளேயர் அஸ் அ கேப்டனா நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும். பட் அதுக்குள்ள நடந்த ஐபிஎல், அதுக்குள்ள நடந்த டெஸ்ட் மேட்ச், அதுக்குள்ள நடந்த T20, அங்கதானே நீங்க மெயின் கான்சென்ட்ரேஷன் வைக்கிறீங்க. அதுல வந்தவர் தானே கில்லு, அதுல பெர்ஃபார்ம் பண்ண கில்ல தானே நீங்க எடுத்து வந்து கேப்டனா வைக்கிறீங்க. அங்க நடந்த விஷயம் தானே உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்டா கொடுக்குது. ஸோ ஐ டோன்ட் கேர் லைக் இவங்க போயிட்டு ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஆடிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலுமே தட் டசன்ட் மேட்டர்ன்றது தான் என் பாயிண்ட். இங்க என்னன்னா ஓடிஐன்றதை விட அதுக்கப்புறம் நடக்கிற அந்த கன்சிஸ்டன்சி லேட்டஸ்டா என்ன நடக்குதோ அதை பை பண்ணி தான் இங்க வந்து ஓடிஐ டீம் ஸ்குவாடே எடுக்கிறாங்கன்றது தான் இப்போ எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. நீங்க ஓடிஐன்னு பார்த்தா கடைசி ஓடிஐ வச்சு தான் நீங்க எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்ம ஓடிஐ டொமஸ்டிக் சர்க்கியூட் வச்சு எடுத்துருக்கணும். இதுல எதுவுமே இல்லையே. ஹர்ஷித் ராணா ஆடினதான் இருக்கட்டும், சுப்மன் கில் ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டனா போட்டதா இருக்கட்டும், இதுல நடந்ததுல இந்த எல்லாமே வந்து ரீசெண்டா நடந்த ஒரு அப்கிரேட், ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்ஸ் தான் ஓடிஐ ஸ்குவாட்ல வந்திருக்காங்க. ஈவன் சிராஜுமே வந்து நீங்க ஓடில பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிராஜ் இஸ் சூப்பர் ஸ்டார் இன் டெஸ்ட் அண்ட் சிராஜ் கெட்ஸ் அ வே அப்படின்ற பாயிண்ட்ல வரும். ஆக்சுவலா வந்து அப்படிப்பா இல்ல ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். அவங்க வந்து டெசிஷன் வந்து ரோஹித்தோட ஸ்டிக் ஆன் பண்ணணும்னா, அதான் சொல்றேன், ரோஹித்தோட ஸ்டிக் ஆன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஜென் கேப்டன் வந்து ரெடியே பண்ணிருக்க முடியாது. இதுல இந்த இடத்துலதான் நான் எப்பயும் மோஸ்ட்லி கம்பீர் வந்து குறை சொல்ற ஆளு இல்ல. இந்த இடத்துல கௌதம் கம்பீர் ஏன் வந்து ஒரு புது கோச் தான்
பல வருஷமா யாரோ ஒரு டீம் வந்து கோச் பண்ணி அப்படியே வந்து பழகிட்டாரு. மென்டாரா இருந்தாரு, கேகேஆர்ல வந்து பண்ணாரு, கப்படிச்சிட்டாரு, போயிட்டாரு. இந்த இடத்துல கௌதம் கம்பீருக்கு என்ன கம்ஃபர்டபிலிட்டி வேண்டிய கிடக்கு 3 கேப்டனோட ஒர்க் பண்ண முடியாதுன்றதுக்கு. இங்க பாயிண்ட் எங்க தெரியுமா வருது? இப்ப ரோஹித்தோட ஸ்டிக் ஆன் பண்ணா பண்ணிருக்கலாம். அதிகபட்சம் 12 மேட்ச் தான் ஆடுவாங்க போகும்போது. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில யாரு லீஸ்ட் ஆடினது மேட்ச்? இந்தியா தான் அயர்லாந்துக்கு ஈக்குவல் ஆடின 9 மேட்சோ 11 மேட்சோ ஆடிட்டு சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து கப்படிக்கலையா? இங்க வந்து இந்தியா கப்படிக்காதுன்றது பேச்சு கிடையாது. ரோஹித்தோட சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றது அப்ப கௌதம் கம்பீரோட கம்ஃபர்டபிலிட்டியா இங்க? நான் ஏன் இதை ஒரு பாயிண்டா சொல்றேன்னா, கில்லுக்கு வயசு என்ன? 26. 2 வருஷம் பண்ணலன்னா வயசு என்ன? 28. எப்பயுமே ஒரு கிரிக்கெட்டர் 28ல இருந்து 31 தான் பீக் அடிப்பாங்க. அதே மாதிரி 28 வயசு வரை கில்லு வெயிட் பண்றதுக்கு என்ன இங்க வந்து பிரச்சனைனா, கம்பீர் வந்து நாட் கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித் another கேப்டன் ஒர்க் பண்ண முடியாதுன்றதான் வந்து சுத்தி வந்து வருது. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். சோ அதே மாதிரி தான் இங்க விராட் கோலியையும் வந்துட்டு வாட் தே ஆர் ட்ரைங் டு டூ இஸ் இட்ஸ் ஆல்வேஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா யங் பிளேயர்ஸா இருக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு கோச்ன்ற மாதிரி கௌதம் கம்பீர் ஃபீல் பண்றாரு. சோ அப்ப இங்க ரோட் மேப்ன்றது அஹெட்ன்ற வேர்டே போட்டுக்க கூடாதுன்ற லெவல்ல தான் அவங்களோட ஓவரால் திங்கிங்கே இருக்கு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குமே இட்ஸ் ரிலேட்டட் டு ஜடு. அது வந்து சில ரீசன்ஸ் இருந்தாலுமே ஐ திங்க் விராட் கோலியும் ரோஹித்தும் ஓடிஐல ஆடணும்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ இல்லையோ கேப்டனை ஃபர்ஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ரோஹித் அண்ட் விராட் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாங்க வச்சுக்கிறோம், இல்ல அப்படின்னா நாங்க வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால வந்து நாங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இப்போ அவருக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே மச்சான், ஆக்சுவலி நீ வந்து ஃபிட்னஸ் பத்தி பேசின, லைக் ஃபிட்னஸ் தாண்டி மேட்ச் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இப்போ நீ சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஓடிஐ மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. பட் இப்போ தோனி வந்து பாத்தீங்கன்னா 2000 லைக் ஓடிஐ கேப்டன்சில ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஆஸ் அ பிளேயரா 1890s நிறைய ஓடிஐஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வேர்ல்ட் கப் வந்தது, அவர் வந்து நியர்லி ஒரு 30 மேட்சஸ் ஆடினாரு. பட் இங்க விராத்தும் ரோஹித்தும் இப்போ நடுவில் ரஞ்சி டிராஃபி எல்லாம் போய் ஆடினாங்க. ஆனா எந்த ஓடிஐ செட்டப்ல வந்து விஜய் ஹசாரேவோ இல்ல டொமஸ்டிக் சைக்கிள்லயோ போய் ஆடாது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுதா? ஏன்னா அதுவுமே ஒரு கொஸ்டினபிளான ஒரு விஷயம் தான். அவங்க 2 பேரும் வந்து ப்ரீவியஸா வந்து பெருசா ஆடினதே கிடையாது, பெருசா டொமஸ்டிக் சர்க்கியூட்ல போய் ஆடினதே கிடையாது. கம்பீர் ஒன் ஸ்டெப்ட் இன் அஸ் அ கோச், தே ஸ்டார்டட் டு பிளே ரஞ்சி டிராஃபி. ஆனா அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி இன் லண்டன், ரோஹித்துமே வந்து நல்ல ரெஸ்ட்ல இருக்காரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஃபிட்னஸ்ன்றது கிடையாது. ஃபிட்னஸ் தே ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஃபிட்னஸ். ரோஹித் சர்மா வந்து 6 hours ஆஃப் பேட்டிங் செஷன் வந்து விளையாடி இருந்தாரு இப்போ ரீசெண்டா. 6 hours ஆடுறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைக் அந்த 27 வேர்ல்டு கப்புக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் வச்சுக்கோங்க. பட் இப்போ இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட் ஆடாதது வந்து அவங்களை கண்டிப்பா கொஸ்டின் பண்ற மாதிரி தானே இருக்கு மேட்ச் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது. இப்போ வந்து இவங்க மேட்ச் ஆடுறது இந்த இடத்துல எனக்கு ரோஹித் விராட் மேலதான் நான் இதை வந்து நான் போடுவேன். இப்போ இந்தியாவுக்கு நீங்க ஆடணும்னு நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிடலாமா? இப்போ ஃபார்மேட்டை விட இவங்க எங்கெங்கெல்லாம் போய் இருக்காங்க, பிசிசிஐ எக்ஸலன்ஸ்ல போய் அவங்க ஆடுறாங்க, அதெல்லாம் விடு. பால் போட்டு பேட்டை வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய நேரம் எந்த ஃபார்மேட்ல ஆட முடியும்? டெஸ்ட் மேட்ச்ல. அதே மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்து எங்க வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க டெஸ்ட்ல. நான் என்ன சொல்றேன், ஜெய்ஸ்வால் ஓபனிங் பண்றாங்க, கேஎல் யாருக்கு எந்த வயசுல யாருக்கு இப்ப 28 29 வயசு ஆகி 31 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேப்டன் இருக்காரா? ஒரே செட்டப்ல இருக்க ஒரே 30+ இருக்கிற கேப்டன் வந்து ஸ்கை மட்டும்தான். இப்போ அவரை வந்துட்டு மொத்தமா பிளான் பண்ணி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் அ வே அஹெட், ரைட்? ஆனா ரோஹித்தும் விராத்தும் அவங்க வந்து ஏன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து வெளில போயிருக்கணும்? டெஸ்ட்ல வெளில போக நீங்க மேட்ச் ஆடினீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், 5 டே வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் கிரிக்கெட் ஆடிட்டே இருப்பீங்கல்ல, கிரிக்கெட் ஆடிட்டே இருப்பீங்க. இப்போ 2 டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட ஆடுறது நான் சொல்றேன், ஐடியலாவே பேசுறேன், 3 மேட்ச் 3 நாள் தான் நடக்குது. 6 1 டேக்கு ஈக்குவலா, அதை விட அதிகம். பிகாஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் தி ஸ்லிப், நீங்க எல்லாமே பண்ணணும். சோ அப்படின்னா 6 1 டேக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துருது. இப்போ கேம் டைம்ன்றது அவங்க டெஸ்ட்ல ரிட்டையர் ஆக கூடாது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெட்டரா வந்துட்டு அவங்க கேஸ் வச்சிருக்கணும்னா, நான் டெஸ்ட்ல ரிட்டையர் ஆகல, நான் கேம் டைம் ஆடிட்டே இருக்கேன், எனக்கு 1 டேன்றது 12 மேட்ச் தான் இருக்கு 2 வருஷத்துல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன, ஏன் வந்துட்டு எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் கொஸ்டின் வந்து ஹார்ஷா வைக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க போன மூவ்மெண்ட்டுமே ரைட்டு தான், நம்ம அதை மட்டும் குறைன்னு சொல்ல முடியாது. தேர் லாட் ஆஃப் பிளஸ் ஆல்சோ. இல்ல மாமா, எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு ஆக்சுவலா இல்ல. இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பிஃபோர் அதோட டெஸ்ட் கேம்ல வந்து அவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு. வெதர் அவங்க ஃபிளாப்பா இருந்தாலுமே ஜெயிச்சுட்டு. அந்த நியூசிலாந்து டூர் வந்து ரோஹித் சர்மா கொஸ்டின் ஒண்ணு வந்துருச்சு. அதுதான் வந்து கம்ப்ளீட்டா இந்த சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரிட்டர்ன் ஆனதுக்கான புள்ளியான அங்க இருக்கு. சோ அந்த கொஸ்டின் ஒண்ணு வந்ததுனாலதான் டெஸ்ட்ல வந்து there is a high criticism on border Gavaskar trophy.
ரோஹித் சர்மா அவரே போறாரு. ஓகேவா? இப்படிதான் நான் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நான் பார்ப்பேன். டெஸ்ட் மேட்ச்ல நீ சொல்ற விஷயத்த சொல்றேன். T20 வேர்ல்டு கப்க்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே ஹைட்ஸ் இது வந்து டெஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஓடிஐ ஆடணும்ன்றது உங்களுக்கு இருந்துச்சு. பட் த நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வாஸ் அ க்ரூஷியல் திங் தட் சரௌண்டட் ரோஹித் சர்மா கேப்டன்சி. ஏதோ ஹோம்ல தோத்துட்டாரு, கிரிட்டிசிசம் அவருக்கு பின்னாடி வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர்ல WTC சைக்கிளுக்கு ஃபைனலுக்கு போக முடியல வந்து கிரிட்டிசிசம் வந்து டெஸ்ட் மேட்ச் அவர் போகணுன்ற அளவுக்கு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு வே ஹெட் KL ராகுல் பிளேஸ்ட் ஹிஸ் பிளேஸ் அண்ட் ஹி இஸ் நாட் ஏபிள் டு பிளே அட் மிடில் ஆர்டர்ன்றது ரோஹித் சர்மாக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. கம்பீருமே கிளியரா சொல்லிட்டாருன்ற பாயிண்ட்ல வந்துருச்சு அந்த டெஸ்ட் மேட்ச். நான் ரோஹித் சர்மா சொல்றேன், கோலியை விடுறேன். ஸோ அந்த இடத்துல வாட் ஹேப்பன் இஸ் ஃபைன். பட் நான் என்னன்றேன்னா ஓடிஐ, அதாவது ஓடிஐல அந்த மாதிரி ஸ்கீம் ஆஃப் திங்ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் ரோஹித்க்கு எங்குமே கிடைக்கல. மேட்ச் ஃபிட்னஸ் நான் ஹரி சொல்றேன். அவங்க டெஸ்ட் கேம் ஆடாததுக்கு ரீசன் அங்க பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆயிருக்கு. இந்த ஓடிஐன்னு எடுத்துட்டு வரும்போது எந்த ஆங்கிள் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் தெம். இப்போ நீங்க போய் விதார்பா இந்த மாதிரி ஆடணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாலுமே எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சுமே இவங்க எடுத்துப்பாங்களான்றது பாயிண்ட் இல்ல. இஷான் கிஷனுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கான்ட்ராக்ட் ரிலீவ் பண்ணும்போது அவங்க 2 பேரும் போய் டொமஸ்டிக்ல ஆடி சக்சஸ்ஃபுல் ஆன அப்புறம் தான் உள்ள எடுக்கணும்னு சொன்னவங்க. இப்ப டிசம்பர் மாசம் நடக்க போற விஜயசாரி டிராஃபி நடக்க போகுது. அங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்புக்கு தான் இவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. அப்ப ரோஹித் விராத்தும் ஏன் வந்து டொமஸ்டிக் ஆடக்கூடாதுன்றதுதான் இப்ப கொஸ்டினா வரும். ஆடுறவங்களுக்கு எங்க குடுக்குறீங்க? ஆடுறவங்க எங்கடா குடுக்குறீங்க? ஆடுறவங்க குடுக்கலையே. இப்ப ஹர்ஷித் ராணா எந்த ஆங்கிள் இருந்து ஹர்ஷித் ராணா டீம் பாயிண்ட வந்து பேசுவோம். இப்ப நீ வெரி சிம்பிள், நீ விராட் ரோஹித் வந்து கிரிக்கெட்டே ஆடாம அவங்க வந்து இப்போ எப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ஷன். இப்போ இங்க நீ ஷஃபி வந்து என்ன சொல்ற, நான் கில்ல கேப்டனா போட மாட்டேன், நான் ரோஹித் ஸ்டிக் ஆன் பண்ணுவேன்னு நீ சொல்ற. ஓகேவா? இந்த இடத்துலதான் நான் மெயின் ஃபேக்டரை வந்து கொண்டு வரேன். ஆஸ்திரேலியா மைண்ட் செட்டை வந்துட்டு கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க யாரோட சண்டை போடுறீங்க? ஆஸ்திரேலியா யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தது? ஃபின்ச், அதுக்கு முன்னாடி கிளார்க், மைக்கேல் கிளார்க், அதுக்கு முன்னாடி வந்து ரிக்கி பாண்டிங். இன்னைக்கு மிச்சல் மார்ஷ் கேப்டன்ஷிப் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா? கேப்டன்ஷிப் தானே மாத்திருக்காங்க. இடமா 11 விட்டு வெளில போச்சுன்றது ஏன் நம்ம புரிஞ்சுக்காம நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்ன்றேன் நானு. இடம் வெளியவே போலையே. இப்போ ஆஸ்திரேலியா மைண்ட் செட்ல பிளேயர் டு பிளேயர் கேப்டன்ஷிப் மாறுறதுல டீமோட சக்சஸ் தானே முக்கியம். இப்போ நான் ரோஹித் சர்மா டிசர்வ் பண்ணா எஸ். இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மாவும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வரணும் அப்படின்னும் போது இதுல ஏன் வந்து நம்ம என்னமோ 11ல வந்துட்டு அவங்க இடம் இருக்குல்ல, இப்போ லீடர்ஷிப்ல இருக்குன்னு சொல்லி கோட் பண்ணிட்டாரு அஜித் அகர் தெளிவா. இது எப்படி இருக்குன்னா, இப்போ சஃபி சொல்றது எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு கேப்டன்ஷிப் இல்ல போறது எஸ் ஹி டிசர்வ்ஸ் மோர். ஆனா வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் லைக் குவெஸ்சனிங் லைக் 11லயே என்னமோ இடம் இல்லாம போன மாதிரி இருக்கு இந்த கேள்வி. உனக்கு புரியல? அதுதான் இவங்க வந்து ஆடவே இல்ல. இப்போ ODI வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபார்மேட். ஏர்லியரா அக்ஷய் அட்ரஸ் பண்ண மாதிரி இப்போ மேட்ச் பிராக்டிஸே இல்லாம அடுத்த மேட்ச்ல போய் ஆடும்போது they are afraid that this is the guy who is going to lead us. இப்போ வந்து இப்போ கேப்டன்சி கொடுத்துட்டா until 2027 ரோஹித் சர்மா becomes undroppable. அப்ப அதே மாதிரிதான் விராட் கோலிக்கும் அப்ளை ஆகும். டீம்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு 2027ல. வாட் மேக்ஸ் தம் ஸ்பெஷலா வந்து தனியா தள்ளி விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் போ ODIs வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எவ்வளவு மேட்ச் பிராக்டிஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ, காம்படிட்டிவ் கிரிக்கெட் அதிகமா இருக்கோ, அவங்க மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும். யாருக்குமே ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் இல்லைங்கிறது தான் இப்போ பாயிண்ட். தட் டசன்ட் மீன் இப்போ ஏர்லியரா சொன்ன மாதிரி டைரக்டா வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வில் பி ஆக்ஸ்டு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ற ரீசனுமே வந்து பிகாஸ் ஆஃப் தேர் லேக் ஆஃப் கேம் டைம். இல்ல கேம் நான் ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன், சுப்மன் கில் கேப்டனா போட்டு பழகணும்னு அவங்க இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. அது நமக்கு வந்துட்டு செட் ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கும்போது 12 மேட்ச் கொடுத்தா மட்டும்தான் 2027ல ஒருத்தன் கேப்டன் பண்ண போறவன் ஃபிட்டா இருப்பான், பிரைமா இருப்பான் போது அந்த டைம்ல ரோஹித் சர்மா வில் பி 40. ஓகே, நான் இப்ப பேசுறது வந்து செலக்டரோட பெர்ஸ்பெக்டிவ். 40, விராட் வில் பி 39. என்ன அஷூரன்ஸ் இருக்கு ரோஹித் சர்மா கேப்டன் போட்டா 2027ல அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஃபிட்டா அவரால் ஆட முடியும்? ஏன் சொல்றேன்னா IPL நான் சொன்ன மாதிரி இம்பாக்ட் வெளில உட்காந்துடுறாரு. மொத்தமே 12ல இருந்து 15 மேட்ச் தான் இருக்கு. இஃப் he gets injured, if possibility of older guys getting injured is higherன்றதுனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அண்ட் ஆல்சோ he is doing well. ஓவராலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் செமையா வருது. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ்ல ரன் எல்லாம் நான் தூக்கிடுறேன், கேப்டன்ஷிப்ல 2-2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வராங்க, வந்தோடனே வந்து வைஸ் கேப்டன் போடும்போது he actually doing great. த்ரூ ஜுரேல் வந்தா இன்டர்வியூல வந்து கில்லுக்கு வந்துட்டு he is saying how well he is maintaining the environment ன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் வர மாட்டேங்குது நமக்கு?
இந்தியா வந்துட்டு நம்ம வந்து இந்தியன் டீம் இஸ் கம்பீட்டிங் வித் இந்தியா. இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் பண்றதுக்கு முன்னாடி விராட் கோலி பண்ண கேப்டன்ஷிப்க்கு எவ்வளவு அஹெட் ஆஃப் விராட் கோலி பண்ணது தோனியோட பெட்ரு. டிராஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொத்தமா நடந்த 2 ரோஹித் சர்மா பண்ண அந்த கேப்டன்ஷிப் இதுலயே மல்டி ஃபார்மட் இதுலயே மொத்தமா 2 லாஸ் தான். அதுவும் லாஸ்டா நடந்த அந்த வேர்ல்ட் கப்போட வந்து சேர்த்து பார்த்தா மொத்தமே 1 சாம்பியன்ஸ் ட்ராஃபி T20 வேர்ல்ட் கப் 2023. இது பெருமையா ரோஹித் சர்மா சைட்ல இருந்தாலும் இந்தியன் கிரிக்கெட்டை அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போனதுல இந்த ஸ்ட்ரக்சருமே இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்தவன் தானே சும்மன் கில். சோ அந்த சும்மன் கில்லுக்கு வந்துட்டு தான் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் கிவிங். சும்மன் கில் இஸ் நாட் அ நேம், நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மன் கில் வந்து இந்த கொடுத்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி அவர் வந்து வந்துட்டார். அந்த 700 ரன் அடிக்கலன்னா இந்தியன் டீமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொஸ்டின் வந்திருக்குமா வரலையா? இல்ல மாமா, இது நான் கில்லு பத்தி எங்கேயுமே எடுத்து வரல. இப்ப என்ன பாயிண்ட் என்னன்னா, மீடியா எப்படி போட்ரி ஆகுதுன்னா கேப்டன்சி இல்ல பட் டீம்ல பிளேஸ் இருக்குன்றீங்க. இப்ப நான் என்ன பாயிண்ட்னா, கேப்டன்ஸே இல்லன்னும் போது பிளேயிங் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா உனக்கு டீம்லயே நிரந்தரம் இல்லன்றதுதான் பாயிண்ட். தட் இஸ் லிட்டரலி ஆக்சிங் ஃப்ரம் தி ஸ்குவாட். அதுக்கு நீ வந்து கிளியரா கம்யூனிகேஷன் கொடுத்திருந்தா ரோஹித் should have retired long backல. இப்ப இது எப்படி क्वेश्चन வருது? ரோஹித் வந்து இப்ப சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், சச்சின் டெண்டுல்கர் வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட். அவர் கரெக்டா இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்ட்லயே பெஸ்ட். அவர் வந்து வந்தோடனே 16 இயர்ஸ்ல அடிக்கிறார். அப்படியே கொஞ்சம் வந்து டக்குன்னு கேப்டன்ஷிப் வந்தாரு. அந்த 1990s 80s லேட் 80s 90s எல்லாம் வந்தோடனே அடுத்து கேப்டன்ஷிப் போட்டு வந்து கீழே வந்து போயிட்டாரு. we are talking emotion hereன்றேன். ஆனா சச்சின் டெண்டுல்கர் 2011 தான் கப் அடிச்சாரு. கப் அடிக்கிற வரையும் ஒரு பிளேயர் ஆடிட்டு வந்து போயிட்டார்ல. அந்த இடத்துல வந்துட்டு வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஆட்டோமேட்டிக்கா செலக்ஷன்ல வந்து ரோஹித் சர்மா விராட் இப்பவே இருக்காங்க. உங்க ரெக்கார்டை வச்சு ரெக்கார்டு இந்த லெவல்ல இருக்கிற வரையும் சச்சின் 62 ஆவரேஜ் வச்சிருந்தார். டிராப் பண்ண முடிஞ்சுதா? அவரோட பெருமை வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி ரோஹித் விராட் பண்ண மாட்டாங்கன்னு ஏன் நினைச்சு பயந்துட்டு பேசுற மாதிரி இருக்கு? பண்ணுவாங்க, அடிச்சு நிப்பாங்கன்றதான பாயிண்ட் இங்க. நாளைக்கு வந்து ரோஹித் சர்மா, நான் தான் சொல்லிட்டேன். ஐ மீன் the answer is very very simple. India is moving in the direction of Australian way. They going forward. யாரு கேப்டனுமே கேப்டன்ஷிப்னே இல்லாம கப்படிப்பாங்க. சூரியகுமார் யாதவ் எந்த விதத்துல கேப்டன்ஷிப் பண்ணி உள்ள வந்தாரு? எதை காட்டினாரு? அவரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் கேப்டன் கிடையாதுல்ல. நான் சொல்றது பிசி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு சூர்யா, நாளைக்கு கில்லு இல்லையா, நாளானைக்கு வந்துட்டு பும்ரா அப்படின்னு இதை கிளியர் பண்றா. இப்ப நீ ஆஸ்திரேலியானுமே இப்ப ஃபின்ச் போயிடுறாரு அந்த பிளேஸை விட்டுட்டு. ஃபின்ச் அவருக்கு தெரியுது அவரோட லைஃப் லைன் முடிஞ்சிருச்சு. அந்த மிஷன் மார்ஷ் வராரு, கிளார்க்கு அவர் லைஃப் லைன் முடிஞ்சிருச்சு, ஸ்டீவ் ஸ்மித் வராரு. அப்படிதானே இருக்கு. இப்ப நான் ரோஹித் சர்மா இந்தியாலே டினேபிள் தான். இப்ப நீ யோசிச்சு பார்த்தனா, ரோஹித் பிளேட் அண்டர் விராட், தோனி பிளேட் அண்டர் கோலி. அப்படி பார்க்கும்போது நீ வந்து தோனி போயிடல. தோனி கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ண ரிட்டையர் ஆயிடணும்ன்ற மாதிரி தான் உன் பாயிண்ட் நீ சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப தோனி வந்து விராட் கீழ. எனக்கு என்னன்னா, ரோஹித்தோட பீக்கே வந்து கேப்டன்சில தான் வந்துச்சுன்றனா. இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ரோஹித் இஸ் irrelevant for Mumbai Indians because he is not a captain. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல சிட் அவுட் பண்றது வந்து டெஃபினெட்லி இப்ப ரோஹித் டீம்ல வச்சிக்கிறத பத்தி நான் சொல்ல. இட்ஸ் கிளியர் தட் he will not go to 2027 World Cup because of this selection. அது நீங்க எடுத்துக்கலாமே அதான் பாயிண்ட். If he is a captain, there is a possibility he would have added something to his game. Sachin Tendulkar வந்து சச்சின்ல கேப்டன்சி அவர் பண்ணல. ரோஹித் சர்மா கேப்டன்சி இருந்தா he is the only reason he gone through this cycle னே சொல்றேன். If there is no captaincy என்னும்போது it is clear. அதாவது இன்னைக்கு ஸ்குவாட் செலக்ஷன்ல சும்மா நாட் கமிட்டபிள்னு சொல்லலாம். பட் it is clear that ரோஹித் சர்மா will not be in 2027 World Cup ன்றதுதான் இதை நோட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இது மாதிரி ஓகே, இட்ஸ் ஃபன். இல்ல இப்போ அதான் சொல்றேன். நீ சொல்ற மாதிரி அப்படி பார்த்தா இஃப் ரோஹித் சர்மா இஸ் நாட் willing to do because சுப்மன் கில் கேப்டன், இது ப்ரொஃபஷனலிசம்க்கு வந்து அஹெடுது. அப்பாற்பட்டு நான் வந்து என்ன கேப்டன்ஷிப் கொடுத்தாதான் நான் ஆடுவேன்னா அப்படின்னா நான் ஓப்பனா சொல்றேன். ஐ எம் ஆல்சோ இங்க இருக்க 4 பேருமே வந்து எவால்வ் ஆகி ரோஹித்தோட வந்துட்டு அட்மைரர் ஆனவங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தோன்னே 2007 வந்தாரு, 2011 அப்படி கிடையாது. எவால்வ் ஆகி ரோஹித்தோட இதுல வந்துட்டு அட்மையர் பண்ணவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது அப்படி இந்தியன் டீம் வந்து நான் கேப்டன் பண்ணாதான் அப்படி 2027 ஆடணும்னா ஆடவே வேணாம் அப்படின்றது என்னோட பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட். ஏன் நான் சொல்றேன், அது ஓகே, அது வந்து அவர் வந்து இது பண்ணிதான், அது வந்து ப்ரொஃபஷனலோட அவர் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் வந்து பண்ணிதான் ஆகணும். எஸ் ஹி டிசர்வ்ஸ் மோர். அது வேற பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வேற. அவர் டிசர்வ்ஸ் மோர்னா எஸ்
பட் இந்தியன் டீமோட ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு தாண்டி போகணும்னா யாரா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றதுதான் ஓவரால் அததான் செலக்ஷன் பேனல் வந்து பண்ணிருக்கு. இதுல முக்கியமா கௌதம் கம்பீருக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, கம்ஃபர்டபுளா நீங்க 3 கேப்டன் மேல ரெண்டு கேப்டனோட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஐ மீன் ஆல்மோஸ்ட் 3 கேப்டனோட ஒர்க் பண்ண முடியாது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ஃபால்ட் பிகாஸ் யூ ஷுட் எவால்வ் பிகாஸ் கோச்சிங் ஆல்சோ கெட்டிங் எவால்வ்ல. நம்ம தான் ஒரு இந்தியா தான் வந்துட்டு எக்ஸலன்ஸ்ல இருக்குன்னா 3 கேப்டனோட ஒரு கோச் ஒர்க் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம தான் எடுத்துக்காட்டா வந்து இருக்கணும். ஏன்னா எவ்வளவு பில்லியன் பீப்புள் ஒரு கேப்டன் தான் நான் வச்சு பண்ணா இந்த இடத்துல நான் சஃபி சொல்ற இதுல நான் அக்ரி பண்றேன். இப்போ வந்து கில்லுக்கு இருக்க பெரிய டெஸ்ட் என்னன்னா 3மே அவர் 26 வயசுல வந்து பண்றாரு. இட் இஸ் வெரி early ஃபார் a பில்லியன் பீப்புள் இருக்கக்கூடிய கண்ட்ரி. 20 it is a right time to actually கேப்டன் பண்ணி 3 ஃபார்மட்டே ரைட் பண்ணி நீங்க வந்து போகணும். இப்போ நீங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு கில்லுக்கு இருக்க டெஸ்ட் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ரோஹித் விராத் உள்ள இருக்கதே இப்ப வந்து கில்லுக்கு வந்து பிரஷர் கரெக்டா. இப்போ அந்த இடத்துல தான் வந்து கில்லோட டெஸ்ட் வந்து உள்ள வருது. இப்போ இந்த 11 லீடர்ஷிப்ல இருக்குன்னு சொல்லி கோட் பண்ணிட்டாரு அஜித் அகர். இப்போ கில்லோட 11 எப்ப வரப்போகுது? ரோஹித்தும் விராத்தும் வெளில போனதுக்கு அப்புறம் தான் கில்லோட 11 வரும். அது வரையும் ரோஹித் அண்ட் விராத்தோட இன்ஃபுளுன்ஸ் வந்து டீமுக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும். நீங்க ரோஹித்னு சொல்லலாம் பெரிய பிளேயர். ஆஷ் வெளில போனதுக்கு அப்புறமே வாஷிங்டனோட யூசேஜ் பாருங்க, ஓவரால மொத்த செட்டப்பே மாறும். சோ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே மாத்துவோம், ரோலையே மாத்துவாங்க. சோ அப்படி இருக்கும்போது கில்லோட ஓவரால் டெஸ்டே என்னன்னா, எனக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துரு. இந்த இடத்துல சஃபி சொன்ன மாதிரி இது வந்து கில்லோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா இருக்கும், கேப்டன்ஷிப் என்கிட்ட கொடுத்தாச்சு பட் யூ ஹேவ் தி பிக்கஸ்ட் பில்லர் லாஸ்ட் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரம் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்ல முடியாது. வேர்ல்ட் கிரிக்கெட்ல இருக்க லாஸ்ட் 2 சூப்பர் ஸ்டார்ஸ். இவங்க 2 பேரை வச்சுட்டு என்ன டெசிஷன் எடுக்க சொல்லுவீங்க அப்படின்றதான் இங்க வந்து பிரச்சனை. ஹவு டு யூ see this? ஏன்னா கில்லு வந்து நம்ம வந்து யங் கேப்டன் வித் யங் டீம் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். லைக் MS தோனி வித்அவுட் 2007ல வந்துட்டு MS தோனி வித்அவுட் தீஸ் பிக் நேம்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப், Shubman Gill without these big names in England series. That is better. Comparatively, Sky வந்துட்டு ஒரு தடுப்பு சுவர் தான் கில்லோட கெரியருக்கு. கரெக்டா? 2020 T20 வெர்ஷன்ல கேப்டனா கில் வராததுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆள் யாரு? ஸ்கை. Because Hardik Pandya is an injured prone. Sky is a number 1 player ன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடிச்சு மேல வந்தாச்சு. இப்போ கௌதம் கம்பீர் is comfortable to work with Sky. பட் கௌதம் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் ரோஹித் அப்படின்னும் போது இந்த ஒரு ஃபேக்டருமே உள்ள என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து கில்லு வந்து 26 வயசுல சரி கட்டுவாரா அப்படின்றதான் ஒரு பெரிய டெஸ்டா நான் பாக்குறேன். இப்போ இன்னொரு பாயிண்ட், இதை வந்து நான் அப்படியே கில்லோட அந்த கேப்டன்சி பிரஷர் வந்து இதுல எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, இதை வந்து நான் அப்படியே ஜிடிக்கு எடுத்துட்டு போறேன். ஹர்திக் வந்து ஒரு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அப்போ அவர் டீமை க்ரூம் பண்ணி he had no seniors to guide along. He had Gill, அதை வச்சு கப் அடிச்சிட்டாங்க. என்னதான் ஆஷிஷ் நேரா அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். ஹர்திக் did not feel this much pressure for whenever he was in GT. அதே பிரஷர் மும்பைல வராரு. ஒரு ஃபெயிலியருக்குமே அடி விழுவுது. ஏன்னா he was sacked. அது முன்னாடி இருந்த கேப்டனை வந்து சக்சஸ்ஃபுல் கேப்டனை வந்து சாக் பண்ணி ஹர்திக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து பிரஷர் எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் என்ன போடுவாங்கன்னா, ஹர்திக் வந்து கேப்டன்சி கொடுத்துருக்க கூடாது, ரோஹித் சர்மா வாஸ் டூயிங் எவ்ரிதிங் குட். அதே பிரஷர் வந்து guy of caliber of Hardik Pandya அவரே வந்து பிரஷர்ல போட்டானாகி பெர்ஃபார்மன்ஸ்ல டிப் ஆகுறத நம்ம பாக்குறோம். இப்போ அதே தான் அக்ஷய் ப்ரோ சொன்னதுல இருந்து நான் வந்து இப்போ கில்லுக்கு எடுத்துட்டு வரேன். டீம்ல 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. இப்போ வந்து பேட்டிங்லயும் அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் அவங்கள, பிளஸ் கேப்டன்சிலயுமே வந்து ரிசல்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அன்பீட்டன், ஒரே ஒரு லாஸ் தான் வந்திருக்கு இது வரையும். அவர் ரெப்ரசென்ட் பண்ண அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல வந்து ஒரே ஒரு லாஸ் தான் வந்து. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஓடிஐ டீமா ஒரு பைலேட்டரல்ல வந்து ஒன்னு லாஸ் ஆனாலுமே the pressure வந்து will be double triple of what either Rohit or Virat would have witnessed. அதனால இது வந்து ஒரு பெரிய பிரஷர் ஆன் 26-year-old Shubman Gillன்றது வந்து நான் வந்து அகைன் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு காரணம் வந்து 26-year-oldல வந்து he is just stating his potential. நம்பர் 1 ஓடிஐ பேட்டரா ஆயிட்டாரு, அதையும் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா வந்து 2027க்கு அப்புறம் பிளேயர் சுப்மன் கில்ல வந்து ஸ்குவாட்ல இருக்கணும்னா கேப்டன்சிக்காக மட்டும் இருக்க முடியாது, பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ்லயுமே இருக்கணும். அதையுமே பேலன்ஸ் பண்ணி இந்த சூப்பர் ஸ்டார் இதையும் வந்து பேலன்ஸ் பண்ணி இது ஒரு டீமை லீட் பண்ணி ஒரு வேர்ல்டு கப்புக்கு ரெப்ரசென்ட் பண்ண போறதுன்னா வந்து ஐ ஃபீல் இட் இஸ் கோனா பி வெரி சேலஞ்சிங் ஆன் சுப்மன் கில். இல்ல அதுல வந்துட்டு கண்டிப்பா சுப்மன் கில் சரி பண்ணிடுவாரு அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து இங்கிலாந்து சீரிஸ் கொடுத்தோன்னே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ 5 வருஷம் அஹெடா போயிருச்சு ஆக்சுவலா ஓவரால் வேர்ல்டுலே.
பிகாஸ் ஆஃப் ஒன் நேம் சுப்மன் கில். அதை வந்து இன்னைக்கு அதை சொல்லும் போது ரோஹித் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கிளிக்கலாம். அதுல எனக்கு வந்து இது கிடையாது. ஓவராலா இந்தியன் டீம் வந்து இவ்வளவு அஹெடா தைரியமான மூவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர். சோ அந்த மாதிரி வந்துட்டு ரோஹித்தை தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு வந்துட்டு பின்னாடி ஒரு ஆள் இருக்கு. அதுல வந்து இப்ப தாரிக் சொன்ன நம்பர் 1 பேட்ஸ்மேன், பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட் பிளேயர்னு சொல்லும் போது லுக் அட் ஹிம். கில்லோட ஓவரால் இது வந்துட்டு சக்சஸ் வருமானு ஒரே ஒரு பிராக்டிக்கல் ரீசன் அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்தது இங்கிலாந்துல. அது வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் வந்துட்டு வைஸ் கேப்டனா போட்டது. அங்க எவ்வளவு பொசிஷன்ல எவ்வளவு பிரஷர் இருந்தது, அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல அபிஷேக்கோட ஆடுறதுக்கு எவ்வளவு பிரஷர் இருந்தது. ஆனா அதை வந்து கில்ல தான் நாங்க வைஸ் கேப்டனா போடுவோம், திஸ் இஸ் ஆர் டீம், வி ஆர் டேக்கிங் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுக்கிறாங்க. சோ அப்படின்னும் போது சுப்மன் கில் வில் கம் அவுட் இன் ஃபிளையிங் கலர்ஸ், ஹேஸ் டு கம் அவுட் இன் ஃபிளையிங் கலர்ஸ், ஆர் எல்ஸ் இந்தியா வில் கோ பேக் 2 to 3 years backwards. இல்ல, is it successful? Okay, நீங்க சொல்றீங்க சுப்மன் கில் will in terms of things ஏஷியா கப்ல is he successful whatever the decision you took? அப்போ என்ன அர்த்தம்? அது டெஸ்ட்ல ஆடுறத வச்சு T20ல போட்டுருக்கீங்க, it is not successful as of now. Yashasvi Jaiswal would have written, ஆமா, will would have given the same result ன்றதான் பாயிண்ட். ODIல yes is a number 1 batter, but still அங்க இருந்து தான வந்திருக்கு. அந்த டெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து தான நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. அப்படின்னும் போது இதுவுமே வந்து நல்லா தானே மச்சான் பண்ணிருக்கான். அது கில்லுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ராப்ளம் இல்லவாமா. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கல்ட் இருக்கு. இப்ப நான் வந்து ரோஹித் சர்மா சிக்கனும் வைக்கிறதுன்னு இல்ல, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கல்ட் இருக்கு கீழே அவர் கேப்டனா போகணும்னு சொல்லிட்டேன். T20க்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்றன்ற ஒரு கல்ட் இருக்கு. இதுக்கு டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப டெஸ்ட்ல நானுமே கம்ப்ளைண்ட் பண்ணேன் வை கில் ஹஸ் கேப்டன், பட் ஹி ப்ரூவ்ட் மீ ராங்னு ஒரு பாயிண்ட்ல வச்சு ஐ வில் அக்செப்ட் கில் இஸ் பெஸ்ட் கேப்டன் as of now in test cricket. என்னும்போது T20ல what they took is a gamble because of his performance in test. But என்ன கேட்டா what he has done in Asia Cup is still under question mark. அது வந்து எனக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ண போறாரு. But same with ODI. as a batter he has performed well. Captaincyல I can't justify because he played a great captaincy tenure in test in England. அதை வச்சுட்டு வந்து கில் will take on அப்படி நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஆல்சோ கேம்பிள். நீங்க ரோஹித் சர்மா எப்படி எடுத்துக்கே வச்சுட்டு இருக்கீங்களோ ஒரு கேம்பிள் நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி கில்லுனா ஒரு கேம்பிள் தான். நம்ம மார் தட்டிட்டு சொல்ல முடியாது 50-50 தான் இங்க எடுக்கிற டெசிஷன். ஆனா இது பாரு, இது எவ்வளவு அக்ரெசிவான டெசிஷன் பாரு. இப்போ ரோஹித் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து கில்லிட்ட கொடுத்தா தானே ஆக முடியும். 2027 12 மேட்ச் கேப்டன் பண்ணி வச்சிருவாரு. இல்லைன்னா 2027 போகும்போது இதுனா 2003 2007 இந்தியாவா வந்தோடனே ஒருத்தரையே வந்துட்டு கேப்டன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கடைசி நேரத்துல இல்லைன்னா கேப்டன் மாத்திட்டு அந்த நம்பர் 4 எல்லாம் வந்து 50 ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது விஜயசங்கர் கொண்டு வந்துட்டு பழைய மாதிரி எல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அவ்வளவு பிரஷர் இருக்கும் போது சுப்மன் கில் இப்ப நாங்க கொடுக்குறோம், அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா 2027 கண்டிப்பா நமக்கு இதா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரிதான் ரோஹித் வந்து ஃபிட்னஸ் கேம்பிள். இது வந்து எப்படின்னா ஆக்சுவலா வந்து எது வந்து அஹெட்னா 40 வயசு ஆளை வந்து கேப்டன் போடுறது கூட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல 26 year old வந்து நம்ம வந்து இந்த ரிக்கி பாண்டிங் வந்து ஏர்லியரா கொடுத்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் டீம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இதுல மெயின் ரீசன் கௌதம் கம்பீர் இஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் டிஃபரெண்ட் கேப்டன்ஸ். அது நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் another pressure from Gill. He has to perform that way. ரோஹித் விராத்தை பத்தி டீடைலா நம்ம வந்து பேசியிருக்கோம். எப்பயுமே ஒரு ஸ்குவாட் அனாலிசிஸ் வந்து டீப்பா நம்ம வந்துட்டு போவோம். பட் திஸ் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது 2 hours மேல வந்து அது போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த வாட்டி ஒரு சீரீஸாவே இந்த ஸ்குவாட் அனாலிசிஸை வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ரோஹித் அண்ட் விராட் அவங்களோட ஓவரால் அனாலிசிஸ், ரோஹித் ஏன் வந்து இப்படி பண்ணாரு, கௌதம் கம்பீரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஹர்ஷித் ராணாவோட பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவோட பாயிண்ட், ஜெய்ஸ்வால், அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு தனித்தனி வீடியோவா இந்த சீரீஸ்ல வந்து வரப்போகுது. ஸோ அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க வி டாக் கிரிக்கெட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.